இந்த ஒரு வீடியோ போதுமா? அவர் பேசுனது போதுமானதெல்லாம் இருக்கா? 18 மணி நேரம் கழிச்சு, 24 மணி நேரம் கழிச்சு, 36 மணி நேரம், இந்த இடத்துல அவர் சொன்னதுல என்ன இருக்குது? அவர் இப்ப ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறார், ஒரு போஸ்டர் கொடுக்கிறார், ஒரு சேலஞ்ச் பண்றார். வாங்க, நீங்க பாலிடிக்ஸ் பண்றீங்களா, நான் இதோட ஸ்ட்ராங்கா பண்றேன், இவ்வளவுதான். அப்ப இந்த இடத்துல கேம் ஒரு பொலிட்டிக்கலா அந்த பக்கம் திரும்புது. அவர் டிஎம்கே வர்சஸ் டிவிகேன்னு சொன்னதை அவர் எஸ்டாப்ளிஷ் பண்ண பாக்குறாரு. அவ்வளவு. இந்த இடத்துல ஒரு பொலிட்டிக்கல் கேம் இருக்கு. ஒரு வீடியோ போதுமா, இன்னொரு வீடியோ போடணுமா, அது இரலவென்ட். நான் ஏற்கனவே சொன்னது 10 மணி நேரம் கழிச்சு பேசினாரா, 18 மணி நேரம் கழிச்சு பேசினாராங்கிறது இரலவென்ட். அந்த மன அழுத்தம் இருக்கும்போது ஹவு டு ஹேண்டில் இட்னு ஒரு அரசியல்வாதி யோசிக்கணும். நோ டவுட். எடுத்தோம் கவிழ்த்தோன்னு பண்ண முடியாது. அதுல ஏதாவது ஏற்கனவே சொன்னேன், ஏன் பிரஸ் மீட் கொடுக்குறதுக்கு நான் பதில் சொன்னேன். ஒரு வார்த்தை அவர் தப்பா விட்டுருந்தாருன்னு அதுக்கு பெரிய விஷயமா இருக்கும். இப்ப அவர் சொல்றாரு, இந்த முன்ன விட பலமா ஸ்ட்ராங்கா நம்ம மூவ் பண்ண போறோம் அப்படின்றார். இனிமே இடம் கேட்கறதுல நாங்க கொஞ்சம் கவனமா இருப்போம் அப்படின்றார். இப்ப இதெல்லாம் வருது இல்லையா? அப்ப அவர் முன்னாடி பிளான் பண்றாரு என்னென்னலாம் சொல்லணும்னு. அதை தெளிவா டெரைவ் பண்றாரு. நீங்க கொஞ்சம் நல்லா கவனிக்கணும். சிஎம் சாருக்கு அவர் நீங்க என்ன கைது பண்ணுங்க சொல்லும்போது அவர் ஃபேஸ் ரியாக்ஷன் நீங்க பார்க்கணும். சிஎம் சார், உங்களுக்கு ஏதாவது இந்த பழி வாங்கணும் அப்படின்ற எண்ணம் ஏதாவது இருக்குச்சுன்னா என்ன வேணாலும் பண்ணுங்க, அவங்க மேல கை வைக்காது.